அனைவருக்கும் நமஸ்காரம். விருச்சிக ராசி, இதுவரை மாங்கல்ய பலம் ஏறாதவர்களுக்கு, காலதாமத திருமணத்திற்கு உள்ளவர்களுக்கு, அல்லது விருப்ப திருமணம், உதாரணம் எடுத்துங்க, அப்பா நான் இந்த பையனை லவ் பண்ணுறேன், அப்பா இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் சம்மதம், உங்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று இதுவரை காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது கனிந்த காலம், கனியும் காலம். ஆக உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். விருச்சிக ராசிக்கு எண்ணியது ஈடேறும். ஆனால் காத்திருந்த காதலும் காத்திருந்த காலமும் காத்திருந்தது. இப்போ உதாரணம், ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கோம், இவ்வளோ நாள் விற்கல நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலம் உங்களுடைய எண்ணம் போல, உங்களுடைய கடமைக்கு, உங்களுடைய வறுமைக்கு ஏற்ப அந்த பொருள் விற்று உங்களுக்கு வளமை சேர்க்கும். ஆக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு, காத்திருப்பவர்களுக்கு பலன் அற்புதமாக இருக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம், இதனால் வரை குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த கரு அற்புதமாக தங்கி இருக்கும். குடும்பத்தில், வம்சத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். அதுபோல பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கும். ஆண் வாரிசு இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இப்போது ஆண் வாரிசுகளும் உண்டு. வீட்டோட மூத்த பிள்ளை அல்லது இளைய பிள்ளை, இவர்கள் அரசு உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதுகிறாங்க, 4 அட்டெம்ப்ட் எழுதிட்டாங்க, இந்த 5வது அட்டெம்ப்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவருடைய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைத்துவிடும். முயற்சி பலிதமாகும். அதுபோல காத்திருத்தல், குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன? காத்திருத்தல். விருட்சகம் இதனால் வரை பொறுமையுடன் காத்திருந்தால் அவர்களுக்கு முத்து கிடைக்கிறது. ஆக முத்து போல உங்கள் வாழ்க்கை, முத்து போல உங்களுடைய சொல்வரிசையும் பல்வரிசையும் வாழ்க்கை வரிசையும் மெல்ல மெல்ல பளபள என்று பளிங்கு போல ஒளிரும். ஆக விருட்சகத்திற்கு காத்திருந்ததில் வெற்றி கிட்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான காத்திருத்தல் மட்டுமல்ல, புதிய உறவுகள், புதிய நட்புகள், புதிய பொருளாதாரம், புதிய உறவுகள். அதாவது இப்படி எடுத்துங்க, அம்மாவுக்கு இதுவரை தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் அம்மாவோட ஃப்ரெண்டை இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுபோல் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிடுற பெண்கள், அந்த பெண்களோடு புதிய நட்புகள். அதுவும் குறிப்பாக அற்புதமான நல்ல நட்புகள். இங்கே பாருங்கள், பார்த்தவுடன் உயர் அதிகாரிகள் நட்புகள். உதாரணம், இப்போ என் அம்மா ஒரு அலுவலக ஊழியர் இருக்கிறாங்க, ஆஃபீஸில் ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யார்? அங்கே இருக்கக்கூடிய சிஓ, அங்கே இருக்கிற டிஓ, இதுதான் சார் என்னோட பையன். அப்போ அந்த பையனை அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கலாம், அப்போ இவங்க வீட்டில் ஒரு பையனை பார்த்துருக்கலாம். அந்த உறவு எப்படி இருக்கும்? நல்ல மென்மேலும் வளர்ச்சியாக இருக்கும். ஆக புதிய உறவினால் மென்மேலும் வளர்ச்சி அடைவது விருட்சகம். ஆக விருட்சகம் காலதாமதத்தில் விருட்சகமாக வளர்ந்து பேரின்பமாக நிற்கும். நன்றி, நமஸ்காரம். காதலன் பேசுகிறேன். இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சில 2 வயசு குழந்தை இருக்கும், சிலது 20 வயசு குழந்தை இருக்கும், சிலது 60 வயசு முதியவர்கள் இருப்பார்கள். ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது, ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு. ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும். பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது. ஆக எந்த காலம் நல்லது, எந்த காலம் கெட்டது, எதில் நாம் வளர்ச்சி அடையலாம், எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர். நன்றி, நமஸ்காரம். குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும், நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும், இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.